ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று காலையில் காத்திருப்பது ஒரு அருமையான துர்க்கை அம்மனை பார்க்குறதுங்க. நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த துர்க்கை அம்மனில் 2 துர்க்கை இருக்கே, சிவ துர்க்கைன்னு ஒன்று இருக்குது, விஷ்ணு துர்க்கைன்னு ஒன்று இருக்குது, இன்றைக்கி என்ன துர்க்கையை காமிக்க போகிறீங்கன்னு அதானே உங்களுடைய கேள்வி. அருமையான விஷ்ணு துர்க்கையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப அபூர்வம் பார்க்குறது, அதுவும் தனித்த சந்நிதி. அருமையான விஷ்ணு துர்க்கை இன்று நாம் பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய கோவில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தெலுங்குபாளையம் என்ற இடத்தில் அருள்பாளிக்கும் விஷ்ணு துர்க்கை. வடக்கு நோக்கி நின்ற துர்க்கை அம்மன், அருமையான ஒரு அபிஷேகம், அருமையான ஒரு அலங்காரம். இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மா சாலக்கிராம மாலையில் அப்படி விஷ்ணு துர்க்கை காட்சி தந்தா, நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் போய் பாருங்கள். போய் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இப்போ பாருங்கள். அந்த அம்பாளினுடைய அருள் கடாட்சம், கருணா கடாட்சி, வரத்தை வாரித்தரும் வள்ளல். பார்க்கலாமா? ஸ்ரீ துர்கா சரணம். விந்திய பர்வதமா காளி, யசோதை வயிறு வாய்த்தவளே, கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே. திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே. மகாலட்சுமி சரணம். ஆயர்பாடிக்கு அவன் வந்தான், தேவகி சிறைக்கு நீ சென்றாய். மாறச் சொன்னது மாயவனே, மாற்றி வைத்தவன் வசுதேவன். நந்தகோபனின் குலமகளே, எங்கள் குலம் காக்கும் திருவே. சர்வ மங்கள மாங்கல்யே, கல்யாண குணங்கள் நிறைந்தவளே. காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே. கல்லில் தூக்கியவன் எறிந்தானே, விண்ணில் பறந்து நீ சென்றாயே. கண்ணன் காலன் என சொன்னாயே, நீதி நிலைக்கும் என சொன்னாயே. தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும். கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே. பூமி பாரம் அது இறங்கிடவே, புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே. சேற்றில் வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே. துன்பம் தொலைந்தோட வந்தாயே, அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது. வரதாயினி பிரம்மச்சாரிணி, பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு. பாலசூரியன் ஒளிமிகு வடிவம், பூர்ண சந்திரவதனம். சாத்வீகம் குணமே, சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே. 4 கரங்கள் 4 முகங்கள், தேவர் தொழும் பாதம். மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம், அங்கதம் நாகாபரணம். அம்பிகே பத்மா திருமால் தர்மபத்னி என வந்தாய். வானம் முழுதும் முந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே. மேகம் உன் வண்ணம், கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா. இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே. மலராம் வதனம் போலே தாயே உன் வதனம். அமுத கலசம் கமலம் வலம்புரி சங்கோ கழுத்து. தேன் குரல் கேட்கும் இனிமை, களங்கம் உனக்கில்லையே. பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி. குண்டலம் அசைந்தாடிடும் செவிகள் ஓங்காரமோ. நிலவு தோற்கும் அழகு முகமோ, சுழன்றாடும் ஒளி வண்ணமோ. மணிக்கிரீடம் ரத்னமிழை தங்க ஜடை பின்னலும், என் மனம் கவர்ந்தடும் கூந்தலும் அடிதொடும்
மயில் தோகை கொடி மேலும் அழகு சேர்க்குமே. தேவி துர்கா உந்தன் கற்பு விரதம் புனிதமானதே, ஸ்வர்கலோகமே தூய்மையானதே, சதா பரிசுத்தமே. மகிஷாசுரனவனின் கொடுமையகற்றிய அம்பிகே, மூலகையும் நீதான் காத்தாய், பகையை எதிர்கொள்ள அருள்வாய். ஜெய விஜயா சூடும் தேவியே, உன்னை நம்புவார் ஜெயம் பெறுவார். காளி தேவியின் கோபமோ எதிரியை ஓடச் செய்யுமே. துஷ்ட நிகிரக துர்கா சிஷ்ட பரிபாலன ஜெயப்பிரதா, எப்போது நான் நினைத்தாலும் தப்பாது உதவிடுவாய். எங்கே பயணம் சென்றாலும் உன்னை வணங்க விஜயமே. சந்ததி காக்கும் தாயே, சகல சம்பத்துகளும் தா. காட்டு நடுவில் கடல் நடுவில் கள்ளர் நடுவில் பயமேன், வேட்டையாட வருவாய் தேவி, விட்டு விடுதலையாவோம். நவதுர்கா மகாகாளி, நன்மையே செய்யும் நாரணியே, உன்னை தவிர யாரும் இல்லையே, உற்ற துணை நீ தானே. புகழும் அழகும் பொருளும் தரும் துர்கா, யாவற்றிலும் ஜெயமே. செயலை முடிக்கும் திறனை தருவாய், வருவாய் சித்தி புத்தி வேண்டுவோம். பகல் சந்தியா காலம் இரவு நேரம் எப்போதும் உடனிருப்பாய். ஜெயை காந்தி சாந்தியை தருவாய், சரணம் சரணம் அம்மா. போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் பொடி பொடியாக்கிடு போக்கிடுவாய் புவனேஸ்வரி. அஜ்ஞானம் ஆசா பாசம் அகலச் செய்திடு துர்கா, உன் பாத கமலம் சரணம் சரணம். அடைக்கலம் அடைக்கலம் தாயே, அச்சத்தை போக்கிடுவாய். படைக்கலம் உன் பக்கபலம் தான், கடை கண்ணாலே பார்த்திடுவாய். ராஜ பதவி அந்தஸ்து சகல சௌபாகியம் தருமே. தேவி கௌரி ஸ்ரீ துர்கா, ஏழை என்னை காப்பாற்று, கவசமாக காப்பாற்று, கையை பிடித்து கரையேற்று. துர்கா தேவி காப்பாற்று, தொடர்ந்து என்னை காப்பாற்று. மனதில் ஏதொரு மாசுமின்றி அம்மா கதி நீ என்றால், நினைத்தவுடனே வந்திடுவாய், நிம்மதியை தந்திடுவாய். துர்கா 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 ஸ்மரணம் எப்போதும் அனுக்கிரகம், முப்போதும் இதை நினைவில் வைத்தால் துக்கம் ஏது சோர்வேது. நட்சத்திர மாலை இதை பாட நலமே நாளும் சேருமே. பாத்தீங்களா, அழகிய கொடிமரம், அருமையான ஒரு கணபதி இந்த இடத்துல இருக்கார். கணபதி பாருங்களேன், எவ்வளோ அப்படி வெள்ளி கணபதி, அப்படியே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படி பல 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 பலன்னு இருக்கும். யார் இந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ, ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ, இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரிஷபத்தில் கேது இருந்திருக்கும், அநேகமாக 2012 அவங்கெல்லாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கணபதி எங்கே சுக்கிர கடாட்சத்தோடு இருக்கிறாரோ அந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம். அந்த மாதிரி பார்க்குற வகையில் ரிஷபத்தில் கேது, துலாத்தில் கேது இருப்பவர்கள் இந்த விநாயகரை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி நிச்சயம், தடை வராது. அதாவது ஒரு தடை வந்து நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு என்னால் வர முடியல, இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, அழுக வேண்டாம். இங்கே கணபதி அழகிய ரூபத்தில் நம்மை வெற்றி கணபதியாக நம்மளை காத்தருள காத்திருக்கிறார்.
இப்போ அபிஷேகத்தை பார்த்தோம், கணபதியை பார்த்தோம். இடைவேளைக்கு பின்னாடி அப்படியே அலங்காரமாக விஷ்ணு துர்கை நிற்கிறத பாருங்க. என்ன அருமையான ஒரு அலங்காரம். இடைவேளைக்கு பிறகு இப்போ நீங்கள் எல்லாரும் விஷ்ணு துர்கையின் அலங்கார கோலம் காண காத்திருக்கும் கண்களுக்கு விருந்தாகும் அன்னை கேட்ட வரம் கொடுப்பதை மறுப்பதில்லை. கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? அம்மாவும் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? மந்திர வடிவான தாயல்லவா, மந்திர வடிவான தாயல்லவா, ராஜேஸ்வரியே கதியல்லவா, என் கதியல்லவா. அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? நகை புரிந்திடும் எழில்மதி மோகமே, இனமுதம் பொழிகின்ற உன்னருட்கரமே. இளநகை புரிந்திடும் எழில்மதி மோகமே, இனமுதம் பொழிகின்ற உன்னருட்கரமே. வருவோர்க்கு அடைக்கலம் உன்மலர்பதமே, வருவோர்க்கு அடைக்கலம் உன்மலர்பதமே. கற்பனைக்கு எட்டாத கருணை வெள்ளமே, கற்பனைக்கு எட்டாத கருணை வெள்ளமே. அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, இங்கே அந்த அம்மன் விஷ்ணு அம்சமாக சாலக்கிரமம் மாலை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழா
ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் சாமி தினசரி ஒவ்வொரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த ஆலயத்திற்கு வந்து தூய உள்ளத்தோடு அம்மனை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பார்த்தீங்களா, நான் சொன்னது உண்மையாக போச்சா? அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தெய்வீக அழகு. குழந்தை உருவம், குமரி அருள், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று 7 விதமான கன்னிகளுக்கும் அருளக்கூடிய பாக்கியம் பெற்றவள் இந்த விஷ்ணு துர்க்கை. பார்த்தீங்களா, அந்த சாலக்கிராமம் மாலையில் அம்பாள் அப்படி பார்க்கக்கூடிய பார்வையில் பாவம் போயிடுங்க. அவ்வளோ அருமையான தெய்வ கடாட்சம் பொருந்திய வெளிகள். எந்த வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அருள் கொடை வள்ளலாக விளங்கக்கூடிய இந்த தாயார் அற்புத சக்தி. இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமான் இருக்கார். இந்த பக்கம் கணபதி, இந்த பக்கம் முருகப்பெருமான். இப்பொழுது முருகப்பெருமானுடைய அழகு. இந்த ஆலயம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் செல்லும் வழியில் தெலுங்கு பாளையம் பிரிவில் அமர்ந்துள்ளது. இங்கே என்ன சிறப்புனா, இந்த அம்மன் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருப்பதால் நம்ம நினச்ச காரியத்தை நம்ம அடிப்பிரதட்சணம் மூலமாகவும் அங்க பிரதட்சணம் மூலமாகவும் நிறைவேற்றலாம். இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தெலுங்குபாளையம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை இன்று கண்கள் நிறைய அழகோட லட்சணமாக இன்றைக்கி ஒரு விஷ்ணு துர்க்கையை கேட்டிருக்கோம். என்னென்ன வர வேணுமோ எல்லாமே கேட்டால் கொடுக்கக்கூடிய தவசீலி சாலக்கிராம மாலை போட்டுட்ருக்கா. அவளுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறட்டும் என்று சொல்லி
அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.